இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 கொஷின்ஸ் இருக்கு. நம்ம ஸ்கூல் புக் கொஷின் தான். ஃபர்ஸ்ட் கொஷின் தெரியுதா எல்லாத்துக்கும்? 7 அப்படியே ஆன்சர் பண்ணுங்க, மைண்ட்லயே ஆன்சர் பண்ணுங்க. 7 3/4 plus 6 1/2. இந்த ரெண்டு மிக்சட் ஃப்ராக்ஷன் நம்பர்ஸையும் என்ன பண்றோம்? ஆட் பண்றோம். ஸோ என்ன பண்ணும்? முழு எண்களை தனியாக ஆட் பண்ணுங்க. 7 + 6. அப்புறம் பின்ன எண்கள் ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ். ஸோ ஒரு 3/4 ஒரு அரை. மைண்ட்லேயே சொல்லிடலாம். ஆன்சர் என்னது? 14 1/4 இருந்தாலும் வெரி குட். ஸோ இப்போ இந்த முழு எண்களை கூட்டினோம்னா 13 வருது. ஸோ இந்த ஃப்ராக்ஷன் நம்பர்ஸை நாம் என்ன பண்ணணும்? கிராஸ் மல்டிப்ளை கான்செப்ட் பண்ணுவோம். அப்படின்னா இந்த 2 இந்த 3ஆல் பெருக்கணும் 6. அப்புறம் இந்த 4 இந்த 1ஆல் பெருக்கணும் 4. நடுவில் என்ன சிம்பிள் இருக்குது? ப்ளஸ் சிம்பிள், அதை போட்டுக்கணும். டிவைடட் பை இந்த 4ஐயும் இந்த 2ஐயும் மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதிக்கணும். இது என்ன கான்செப்ட் ஆக்சுவலா? இதுதான் குறுக்கு பெருக்கல், கிராஸ் மல்டிப்ளிகேஷன். வெரி குட். ஸோ 10/8 வருது. கேன்சல் பண்ணோம்னா 5/4. ஸோ அடுத்த கொஷினே பாருங்க, என்ன சொல்றாங்க? ஒரு முழு எண்ணையும் ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தகு பின்னத்தையும் ஆட் பண்ணாதான் நமக்கு என்ன கிடைக்கும்? மிக்சட் ஃப்ராக்ஷன். புரியுதுங்களா? இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு? 13 5/4. ஸோ இது வந்து மிக்சட் ஃப்ராக்ஷனா? கிடையாது. மிக்சட் ஃப்ராக்ஷன் எப்படி இருக்கும்? ஒரு முழு எண் ஹோல் நம்பரும் அப்புறம் ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷனும் சேர்ந்தது தான் மிக்சட் ஃப்ராக்ஷன். புரியுதுங்களா? பட் 5/4ங்கிறது என்னது? இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இப்போ கிளியரா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? அப்போ என்ன பண்ணும்? இதை ப்ராப்பராக மாற்றணும் 5/4. ஸோ 5/4னா என்ன அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ்? 5ல் எத்தனை 4 இருக்கு? ஒரு 4 இருக்கு. ஓகே, எதால் டிவைட் பண்ணுறீங்க? அது கீழே வந்துடும். அப்போ இந்த இடத்துல எனக்கு 5 வேணும்னா நான் இங்கே என்ன நம்பர் போடணும்? 4 1s are 4. அப்போ 4 வந்து எந்த நம்பரால் ஆட் பண்ணால் 5 கிடைக்கும்? நியூமரேட்டர் 1. கிளியர்? அப்போ வந்து 1 1/4 தான் ஆன்சர். ஸோ இந்த 5/4க்கு அப்போ 13 + 1 + 1/4, அதுதான் 14 1/4 இல்லாட்டி 14 + 1/4. ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கிளியராக இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் டவுட்னா கேளுங்க. மேடம் சொல்லுங்க மேடம். இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஹோல் நம்பரையும் ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷனையும் ஆட் பண்ணாதான் என்ன கிடைக்கும்? கலப்பு பின்னம். ஓகே, இப்போ தேர்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடுவீங்கல்ல? நடுவுல மைனஸ் சைன் இருக்கு, அவ்வளவுதான். என்ன ஆன்சர்மா? 2 1/6. வெரி குட். எல்லாத்துக்கும் ஏதோ டவுட் இருந்தா மட்டும் கேளுங்க, ஏன்னா ரிவிஷன் தான் இது. இப்போ ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். 8 divided by 1/2. சி என்ன லாஜிக் யூஸ் பண்ணுவோம்? வெரி குட். அதாவது 8 ஓகே கரெக்ட்டுமா. ஸோ 8க்கு அப்புறம் என்ன சிம்பிள் இருக்கு? டிவிஷன் சிம்பிள் இருக்கு. கிளியரா? இப்போ டிவிஷன் வந்தால் நான் என்ன பண்ணிக்கலாம்? பெருக்கலாக போட்டுக்கலாம். அப்படி போடுறப்ப அதுக்கப்புறம் என்ன நம்பர் வருதோ தலைகீழாக மாறிடும். அப்போ 1/2ங்கிறது 2/1 மாறிடும். அப்போ ஆன்சர் என்னது? 8 2s are 16. ஃப்ரெண்ட்ஸ், 4 கொஸ்டின் ஏதோ டவுட் இருக்கா? No sir. ஓகே, No sir. கிளியர்? Yes sir. வெரி குட். Sir. ஃபிஃப்த் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. ஈஸியான கொஸ்டின் ஃபிஃப்த். 1 சார் ஆன்சர். அவ்வளவுதான். கரெக்ட். 1 sir. புரியுதுங்களா? ஸோ எந்த நம்பரை அதோட ரெசிப்ரோக்கெலாம் அதே நம்பர் வரும். சப்போஸ் 2ன்னு வச்சுக்கோங்க, அதோட ரெசிப்ரோக்கல் தலைகீழ என்ன வரும்? 1/2 வரும். ஓகே. சப்போஸ் 0ன்னு வச்சிங்கன்னா அதோட தலைகீழ் என்ன வரும்? 1/0. சாரி 1/0. அப்போ 1/0ங்கிறது என்னது? இன்ஃபினிட்டி. ஸோ 1ங்கிற நம்பருக்கு தான் அதோட ரெசிப்ரோக்கல் என்ன வரும்? அதே ஒன்று தான் வரும். ஸோ 5 கொஷின்ஸில் எதுவும் டவுட் இல்லைல்ல? ஆல்ரெடி என்னோட கிளாஸ் பார்த்தவங்களுக்கு. ஸோ கிளாஸ் வந்து பார்க்காதவங்க பண்ணிக்காதீங்க. நானே உங்களுக்கு வந்து பெர்மிஷன் தரேன். சப்போஸ் புதுசாக அட்டன் பண்ணுறவங்க லாக் அவுட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ரெக்கார்டிங் இருக்குது. நீங்கள் ரிலாக்ஸாக அதை பார்த்துட்டு வாங்க.
யாருக்கோ டவுட் கேளுங்க. சார் இப்போ நம்ம மிக்சட் ஃபிராக்ஷனுக்கு ஹோல் நம்பர்ஸ் வெளிய எடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் மல்டிப்ளிகேஷன் பண்றோம்ல சார், ஆமா அது அப்படியே அந்த ஹோல் நம்பர் வச்சுட்டே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் வச்சு போட்டா ஆன்சர் வர மாட்டேங்குது வரும், கண்டிப்பா வரும். இப்போ மேடம் கேட்குற மாதிரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து 7 3/4 இருக்குங்களா? சார். இது வந்து என்ன நம்பர்? கலப்பு பின்னம். கலப்பு பின்னம் கரெக்டா? இதை வந்து எடுத்தோடனே நான் என்ன பண்றேன், தகா பின்னம் இம்ப்ராப்பரா மாத்தணும்னா இது ரெண்டையும் பெருக்கணும். 7 4s are 28. 31/4 சார். அப்புறம் இந்த 3ஆல ஆட் பண்ணும். 13 1/4. அப்புறம் இந்த 6 1/2 இருக்கா? இதே மாதிரி வந்து நான் தகா பின்னமா பண்ணுனா 13/2. ஓகே. இப்போ இன்னும் நான் என்ன ஷார்ட்கட்டா போடுவேன்னா, இதோட இதை நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம், அது ரொம்ப லென்த்தா போகும். ஸோ நாம் என்ன பண்றோம், இங்க பாருங்க, b/a + c/a ஆன்சர் என்ன வரும்? b + c/a வரும். கரெக்டா? இந்த லாவை இங்க நான் அப்ளை பண்றேன். அதாவது என்னன்னா, இந்த 13/2 நான் என்ன எழுதிக்கிறேன், ஸோ ஒரே நிமிஷம் போயிடுச்சா, இருக்கு. ஸோ இந்த 31/4 அப்படியே, ஐயோ என்னாச்சு, இருங்க நீங்க மேல இண்டெக்ஸ்ல போயிட்டு கிளிக் ஆயிடுங்க. போயிடுறேன், இருங்க. 31/4 பிளஸ் இந்த 13/2 நான் என்ன வச்சுக்கிறேன், 26/4ன்னு வச்சுக்கிறேன். மேலையும் கீழையும் 2ஆல நான் வந்து பெருக்கிக்கிறேன். ஓகே, அப்போ என்ன ஆயிருது, 31 + 26/4 அதுதான் என்னது, 57/4. ஸோ 57/4னா என்ன அர்த்தம், 57ல எத்தனை நாள் இருக்கு, 14 நாள் 56. கரெக்டா? ஸோ எதால டிவைட் பண்றோம், அது கீழே வந்துடும். அப்ப இந்த இடத்துல எனக்கு 57 வரணும்னா இது ரெண்டையும் பெருக்குனா 56. நான் இங்க எதை ஆட் பண்ணும், 1. அவ்வளவுதாம்மா, எப்படினாலும் வந்துடும். இது நமக்கு கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்கும், அதுக்காக இப்படி போடுறோம். ஓகே, அப்ப ப்ராப்பர் ஃபிராக்ஷனா எழுதாம அதையும் இம்ப்ராப்பரா தான் எழுதணும், மிக்ஸட் ஃபிராக்ஷனா. கரெக்ட்டா சார்? அதாவதுமா, மிக்ஸட் ஃபிராக்ஷன்னாவே, கலப்பு பின்னம்னாவே அது என்னவா நம்ம மாத்த முடியும், இம்ப்ராப்பரா தான் மாத்த முடியும். புரியுதா? மிக்ஸட் ஃபிராக்ஷனை வந்து நாம வந்து தகா பின்னம் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா மட்டும் தான் மாத்த முடியும். பிகாஸ் வை, மிக்ஸட் ஃபிராக்ஷன்லயே ஒரு ஹோல் நம்பரும் ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷனும் சேர்ந்தது தான் மிக்ஸட் ஃபிராக்ஷன். செகண்ட் क्वेश्चन பாருங்க. இதெல்லாம் அப்படியே டிஎன்பிசில கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், சான்ஸ் இருக்கு. நிறைய பேர் இந்த பேஸே அந்த மாதிரி இப்ப நான் போட்டேன் சார். வெரி குட். 57/4 தான் வந்துச்சு. மறுபடியும் நான் அதை வந்து மிக்ஸட் ஃபிராக்ஷனா மாத்தல. சரி அதுக்காக கேட்டேன் சார். ஓகேமா, थैंक यू சார். தேங்க்யூமா. இப்போ இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 क्वेश्चंस கிளியர் ஆயிருச்சா? இதுதான் மேடம் கேட்ட क्वेश्चन. ஸோ கன்வெர்ட் தி மிக்ஸட் ஃபிராக்ஷன் டு இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் அண்ட் வைஸ் வெர்சா. அப்படின்னா என்ன அர்த்தம், சப்போஸ் கொஷின்ல மிக்ஸட் ஃபிராக்ஷன் கொடுத்துருந்தா நீங்க இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா மாத்துங்க, தகா பின்னமா. சப்போஸ் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் தகா பின்னமா கொடுத்தா அதை மிக்ஸட் ஃபிராக்ஷனா மாத்துங்க. ஃபாஸ்டா பண்ணுங்க. மல்டிப்ளிகேஷன் தான் டைம் ஆகும், மற்றபடி ஒன்றும் இல்லை. 13 18 பெருக்குங்க, சாரி 3 18 பெருக்குனா 54. 61/18 sir. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் ஆன்சர் என்னது, 61/18. கிளியரா? இதுதான் வந்து இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். புரியுதுங்களா? கலப்பு பின்னத்தை நம்ம வந்து தகா பின்னமாக தான் மாற்ற முடியும். இங்கே பாருங்க, இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் இருக்கு. அதாவது 99ல எத்தனை 7 இருக்கு. சார் இது என்னால ஃபாஸ்ட்டாக போட முடியலன்னா அப்படியே டிவைட் பண்ணுங்க. ஓகேம்மா, இங்கே பாருங்க. சார் இது எனக்கு டக்குன்னு தெரியல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 1 7s are 7. ஸோ 29. 7 4s are 28. ரிமைண்டர் 1. இதுதான் வந்து மீதி. ஓகேவா? இதுதான் என்னது, வகுத்தி, அதாவது டிவைசர் இங்கிலீஷில். இது ரிமைண்டர். இப்போ 99/7 எப்படி எழுதலாம்னா, கோஷன்ட் இங்கே வந்துடும். அதாவது 99ல் 14 7s இருக்கு. ஓகே, பை இதுதான் கோஷன்ட். இங்கே வந்து என்ன வந்துடும், டிவைசர் வந்துடும், வகுத்தி.
7 எதால டிவைட் பண்ணுறீங்களோ அது வந்துடும், அதுதான் டிவைசர். இங்கே வந்து என்ன வரும், மீதி ரிமைண்டர். ரிமைண்டர் என்ன வருது, புரியுதுங்களா? வெளியே போயிட்டு வர சொல்லுவாரா? அவ்வளோதான். ஸோ செகண்ட் கொஷின் கிளியராக இருக்கா? தேர்ட் கொஷின் இது ஈஸியாக போட்டலாம். 40 அவ்வளோதான். 7/5/6. 7/5/6 எல்லாத்துக்கும் கிளியராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகேவா? ஓகே, மியூட் வச்சுக்கோங்க. இப்போ வந்து சிம்பிளிஃபிகேஷனில் பார்ட் 5 வந்துட்டோம். ஒரே நிமிஷம் இருங்க. வேறு யாரோ கேளுங்கம்மா டவுட். சார் இப்போ ப்ரீவியஸ் சொன்னீங்களே சார், அதுல ரெசிப்ரோக்கலும் ரைட் பண்ண சொல்லிருக்காங்களே சார். சார் அந்த ஸ்லைட் மட்டும் வைங்க சார், ப்ரீவியஸா போட்ட ஸ்லைட். ஓகே, இதுவா? எஸ் சார். ரெசிப்ரோக்கல்னா என்ன அர்த்தம்னா, அதாவது இப்போ இந்த கொஷின்லேயே பாருங்க, மிக்சட் ஃப்ராக்ஷன் இருக்கா? மிக்சட் ஃப்ராக்ஷன் வந்துச்சுன்னா அது என்னவா மாற்றுங்க, இம்ப்ராப்பராக மாற்றுங்க. இம்ப்ராப்பர் வந்துருச்சா அதை மிக்சடாக மாற்றுங்க, அவ்வளோதான். புரியுதா? அதே தான் அந்த வைஸ் வேர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்தால் அது பண்ணுங்க, அது வந்தால் இது பண்ணுங்க. மறுபடியும் இந்த 14 1/7 வந்து நீங்கள் வந்து கிராஸ் மல்டிப்ளை எல்லாம் பண்ணிங்கன்னா என்ன வரும், அதே 99/7 கொஷினே வந்துடும். ஓகே சார். புரியுது? அந்த மாதிரி தான் அந்த கொஷின் வந்து அப்படி புரிஞ்சுக்கணும். ஓகேவா? மாற்றிடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ்லாம் இருக்குது. இது லாஸ்ட் கிளாஸே நான் பார்த்தாச்சு. நாம் மறுபடியும் ஒரு ரிவ்யூக்கு இங்கே பாருங்கள். ப்ராடக்ட் லா, பெருக்கல் விதி என்ன சொல்லுதுன்னா, 2 நம்பர்ஸோ எத்தனை நம்பர்ஸ் தெரிய மாட்டேங்குது சார். எல்லாத்துக்குமா? தெரியுது சார். இல்ல சார் தெரியுது. கிளியரா இருக்கு. சரி, யாருக்கு தெரியலையோ வெளில போயிட்டு வந்துடுங்க, மியூட் வச்சுக்கோங்க. ஸோ ப்ராடக்ட் லா என்ன சொல்லுது, நம்பர்ஸோட பேஸ் சேமாக இருந்து நடுவில் மல்டிப்ளிகேஷன் பெருக்கல் வந்துச்சுன்னா இந்த நம்பர்ஸோட பவர்ஸ் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வெரி 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 இம்பார்ட்டன்ட் லா ஃப்ரெண்ட்ஸ், ப்ராடக்ட் லா. ஸோ ப்ராடக்ட்க்கு மட்டும்தான் லா இருக்குமா? அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், வகுத்தல் விதி இருக்கு. சாரி, ஹலோ சொல்லுங்கம்மா. மேடம் நான் ஒரு லைவ் கிளாஸில் இருக்கேன், ஒரு 1 ஹவரில் கூப்பிட்றேன். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்து என்னதுன்னா, பெருக்கல் விதி பார்த்துட்டிங்களா? அடுத்து வகுத்தல் விதி. இதுதான் என்ன சொல்லுவோம், டிவிஷன் லான்னு சொல்லிடாதீங்க, கோஷன்ட் லா. ஓகே, அது என்ன சொல்கிறாங்க, 2 நம்பர்ஸோட பேஸ் சேமாக இருந்து அந்த நம்பர்ஸ் வந்து டிவிஷனில் வந்துச்சுன்னா இந்த நம்பர்ஸோட பவர்ஸ் என்ன பண்ணலாம், மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஓகேவா? இப்போ அடுத்து பாருங்கள், பவர் லா. இதுதான் வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு எப்படி வேணாலும் கொஷின் கேட்கலாம். இன்றைக்கி பாருங்கள், செஷன் முடிகிறப்ப ஒரு கொஷின் இருக்குது, எல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். அந்த 15th கொஷினோ 16th கொஷினோ இருக்குது. இந்த லா வச்சு தான் நீங்கள் அட்டன் பண்ணணும். ஓகே, அதை அட்டன் பண்ணிட்டீங்கன்னாவே இந்த கான்செப்ட்லாம் ஃபுல் தரவாயிருவீங்க. சிம்பிளிஃபிகேஷனில் ஒரு 70% முடிச்சிடலாம் இன்றைக்கி. ஸோ இந்த 3 இம்பார்ட்டன்ட், பெருக்கல் விதி, வகுத்தல் விதி, படி விதி. ப்ராடக்ட் லா, கோஷன்ட் லா நோட் பண்ணிட்டீங்களா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பவர் லா. அப்புறம் இங்கே பாருங்கள், எனிதிங் பவர் 0. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வேரியபிள்ஸ் இருந்தாலும் சரி, நம்பராக இருந்தாலும் சரி. ஓகேவா? சப்போஸ் ஒரு நம்பர் எடுத்துக்கலாம், 8 பவர் 0 என்ன ஆன்சர் வரும், 1. 100 பவர் 0 ஆன்சர் என்ன? சரி, 5 பவர் மைனஸ் 1 பவர் 0 ஆன்சர் என்ன? 1. ஓகே, சரி, 5 பவர் மைனஸ் 1 இன்ட்டு 5 பவர் மைனஸ் 2 the whole power 0 ஆன்சர் 1 தான் சார். 1. கிளியரா இருக்கா? எஸ் சார். ஓகே, எல்லாத்துக்கும் ஓகே. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஷின் 3 பவர் 5 divided by 3 power 8 the whole power 5 into 3 power minus 5. யார் ஆன்சர் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம்.
ஃபஸ்ட்டு என்ன விதி யூஸ் பண்ணலாம்? இங்கே டிவிஷன் வருது, நம்பர்ஸோட பேஸ் சேமாக இருக்குது. வகுத்தல் விதி யூஸ் பண்ணலாமா கோஷன்ட்லா? அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்படி எழுதலாம்? 3 power 5 by 3 power 8 the whole power 5 into 3 power minus 5. இப்போ பாருங்க, நம்பர்ஸோட பேஸ் சேமாக இருக்கு. ஓகேம்மா. 3 power minus 20 sir, 20 sir. ஓகே, -20 sir. வெரி குட். ஓகே, எல்லாம் சொல்லிட்டீங்க. இப்போ அப்படியே அப்சர்வ் பண்ணுங்க. ஸோ நம்பர்ஸோட பேஸ் சேமாக இருக்கு, டிவிஷனில் வந்துச்சுன்னா அதோட பவர்ஸ் என்ன பண்ணலாம்? மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ 3 power 5 minus 8 the whole power 5 into 3 power minus 5. இதுதான் செகண்ட் ஸ்டெப். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இப்படி எழுதிக்கிறீங்க, அது ஒரு ஸ்டெப்பாக கவுண்ட் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ பவரை மைனஸ் பண்ணால் என்ன வருது? தேர்ட் ஸ்டெப்பில் 3 power minus 3 the whole power 5 into 3 power minus 5. ஸோ இங்கே நம்ம செகண்ட் ஸ்டெப்பில் என்ன விதி யூஸ் பண்ணுறோம்? 3 power 20 sir answer. என்னலாம் யூஸ் பண்ணுறோமா அதை சொல்லுங்கள். ஆன்சர்லாம் சொல்லியாச்சு, 3 power minus 20. ஓகே, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. அந்த லா தான் முக்கியம். ஸோ இங்கே வந்து கோஷன். வெரி குட். நம்ம தேர்ட் ஸ்டெப்பில் இங்கே தான் நம்ம என்ன விதி யூஸ் பண்ணுறோம்? ஃபோர்த் ஸ்டெப்பில் பவர். ஆஹா, படி விதிக்கு அப்புறம் தான் ப்ராடக்ட் லா, பவர் லா யூஸ் பண்ணும். இங்கே பாருங்க, 3 power minus 3 the whole power 15. அப்போ இந்த பவர்ஸ் என்ன பண்ணிக்கலாம்? நாம் பெருக்கிக்கலாமா? அப்போ 3 power minus 15 into 3 power minus 5. இது வரைக்கும் எதாவது டவுட் இருக்கா? இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி கொஷின், ஸ்கூல் புக் கொஷின் ரெண்டுமே இது. ஓகே, இப்போ ஃபிஃப்த் ஸ்டெப்பில் நம்ம என்ன விதி யூஸ் பண்ணலாம்? ப்ராடக்ட் லா. ப்ராடக்ட்ல என்ன சொல்லுது? நம்பர்ஸோட பேஸ் சேமாக இருந்து பெருக்கல் வந்துச்சுன்னா பவர்ஸ் என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாமா? அப்போ 3 power minus 20. ஸோ நிறைய பேர்த்துக்கு இதே டவுட்டு. -1 -4 இதோட ஆன்சர் என்ன? -5. ஓகேவா? அப்போ -15 -5 ஆட் பண்ணால் என்ன வரும்? நம்பர்ஸை ஆட் பண்ணிட்டு மைனஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். அதனால தான் இந்த கொஷினுக்கு ஆன்சர் என்ன வருது? 3 power minus 20. கிளியராக இருக்கா? எஸ் சார். ஸோ இந்த ஒரே கொஷின்லேயே நம்ம எல்லா லாவும் யூஸ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து கோஷன்ட் லா, அப்புறம் பவர் லா, அப்புறம் ப்ராடக்ட் லா, QPP. ஓகே, செகண்ட் கொஷின் பாருங்க. இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, ஏன்னா நான் நோட்ஸ் செக் பண்ணுவேன். எல்லாத்துக்கும் இது புரியுதா? எஸ் சார். அந்த லா தெரிஞ்சா இது போடலாம். டவுட் இருக்கா? இல்லல்ல? ஓகேமா. சரி, இந்த கொஸ்டின் பாருங்க, இதுவும் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் தான். நம்ம ஸ்கூல் புக்ல எக்ஸாம்பிள்ல இருக்குது. சார் ஒரு டவுட் சார். கேளுங்கம்மா. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் வந்துராதா சார்? 3 power 20 வராதா சார்? ஏன் சார் -20 போடுறோம்? சூப்பர். இங்க பாருங்க, மேடம் என்ன கேக்குறாங்க? -1 -4 இதோட ஆன்சர் என்னது? -5மா. உங்க பேர் என்ன? நிரஞ்சனா சார். நிரஞ்சனா மேம். இங்க பாருங்க, நம்ம வந்து நம்பர்ஸ் ஆட் பண்றோமா? நீங்க சொல்ற கான்செப்ட் என்னன்னா -1 into -4. அப்பதான் என்ன வரும்? மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 1 into 1 4. இங்க நம்ம என்ன பண்றோம்? பவர்ஸ் ஆட் பண்றோம். ஓகே சார், ஆட் பண்றோம். கிளியரா? थैंक यू சார். ஓகே, இப்போ இந்த क्वेश्चन பாருங்க. சார் ஆன்சர் வெரி குட், வெரி குட். சோ இங்க என்ன பாருங்க, நம்பர்ஸோட பேஸ் சேமா இருக்கு, மல்டிப்ளிகேஷன்ல வந்திருக்கு. அப்ப என்ன விதி யூஸ் பண்ணலாம்? பெருக்கல் விதி யூஸ் பண்ணலாம். ப்ராடக்ட் லா. ப்ராடக்ட் லா என்ன சொல்றாங்க? சோ நம்பர்ஸோட பேஸ் சேமா இருந்து பெருக்கல்ல வந்துச்சுன்னா பவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பவர்ஸ் ஆட் பண்ணுங்க. x + 2 + 5 that is equal to -7 power 10. இப்போ இன்னொரு, இது வந்து ஒரு ரூல் தான் ஆக்சுவலா. அதாவது ரெண்டு நம்பர் இங்க வந்து ஈக்குவல் டூல இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரெண்டு நம்பரோட பேஸ் சேமா இருந்துச்சுன்னா பவர்ஸை ஈக்குவேட் பண்ணிக்கலாம்.
புரியுதா? இங்கேயும் பாருங்க கீழே -7 இருக்குது -7 இருக்குது. அப்படிங்கிறப்ப இந்த பவர்ஸை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். x + 2 + 5 = 10. புரியுதுங்களா? அப்போ x + 7ங்கிறது 10னா எக்ஸோட வேல்யூ என்னது? 3. அவ்வளோதான். இதையும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? கிளியரா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? தேர்ட் கொஸ்டின் போலாமா? எஸ் சார். பாருங்க. சார் ஒரு நிமிஷம். ம். ஓகே, தேர்ட் கொஸ்டின் எஸ் சார். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ஈஸியான கொஸ்டின். ஒரே ஸ்டெப்லயே ஆன்சர் வந்துரும். -5 சார். -5ஆ? யார் பேர் என்ன? உங்க பேரு? ஹவ் -5? 1 sir. 1. 1ஆ? பேர் சொல்லிட்டு ஆன்சர் சொல்லிருங்க. பேர் கொஞ்சம் ஃபெமிலியரைஸ் ஆகும். கரெக்டா சொன்னாலும் சரி, தப்பா சொன்னாலும் சரி. சார் -5/4 வருமா சார்? -5/4. உங்க பேர் என்ன மேம்? -5 பவர் 4. நேம் சொல்லுங்க, இல்லாட்டி நான் மறுபடியும் வந்து ஸ்க்ரீனை மாத்தி பார்க்குற மாதிரி இருக்கும். கிறிஸ்டி சார். ஓகே, எப்படி வந்து 1 யார் சொன்னீங்க? இது ஏன் அவ்வளோ டஃப்பான கொஷினா? 625 சார். அப்பா, உங்க பேரு? ராதிகா சார். ராதிகா மேம் வந்து 625 சொல்லியிருக்காங்க. சார் 625 தான் சார். ஓகே, வெரி குட். உங்க பேருமா? ஆர்த்தி சார். நான் ஃபர்ஸ்ட் நான் தான் சார் சொன்னேன். அது வந்து 5/4 போடாம மேல பவர் விட்டீங்க. டைரக்டான்ட்டேன் சார். எஸ் சார், பவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், -1² இதோட ஆன்சர் என்ன? +1. அதாவது என்னன்னா, இந்த ஸ்கொயர் உள்ள வந்துருச்சுன்னா நம்பர் என்ன ஆயிரும்? மியூட் வச்சுக்கோங்க. மியூட். ஓகே, இந்த நம்பருக்கு ஸ்கொயர் வந்துரும், 1² வந்துருமா? இந்த பவருக்கும் இந்த ஸ்கொயர் வந்துரும். அப்ப மைனஸ் இன்டூ மைனஸ் என்ன ஆயிருது? ப்ளஸ் ஆயிருது. அதனால தான் +1². அதே கான்செப்ட் இங்கே பாருங்க. இது வந்து ஈவன் பவர் இருக்கு, கரெக்டா? இரட்டைப்படை. ஸோ ஈவன் நம்பரு மைனஸ் இருக்கு. ஸோ அப்போ -1 பவர் மைனஸ் பவர் வச்சுக்கலாம். சைன் மட்டும் எடுத்துக்கோங்க. -4 என்ன ஆயிரும்? ஒரு பாசிட்டிவ் சைனாக மாறிடும். கிளியரா? ஏன்னா இந்த பவருங்கிறது இந்த நம்பருக்கும் போகும், இந்த சைனுக்கும் போகும். அதுதான் உங்களுக்கு தெரியணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆயிரும்? இங்கே -3 என்ன ஆயிருச்சு? இந்த பவர்லாம் இப்போ உள்ளே வந்துருச்சு. ப்ராக்கெட்லாம் தூக்கிடுங்க. இப்போ 3/4 மாறிடும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன கான்செப்ட் தெரியணும்? ப்ராக்கெட்டை தூக்கணும். ப்ராக்கெட்டை தூக்கணும்னா இந்த பவரு இந்த சிம்பிளுக்கும் வரும், இந்த நம்பருக்கும் வரும். ஓகே, அடுத்து இன்டூ இதே மாதிரி ப்ராக்கெட்டை தூக்குங்க. அப்போ 5/4 ஆயிடுச்சா? அவ்வளோதான். டிவைடட் பை இந்த பவர் எதுக்கு சொன்னேன்? நியூமரேட்டருக்கும் வரும், டினாமினேட்டருக்கும் வரும். புரியுதுங்களா? இது வந்து பொதுவான பவர் தான். இப்போ 1/2 பவர் கியூப்னா என்ன அர்த்தம்? கியூப் 1/2 அப்போ 1/8. அப்போ இங்கே என்ன இருக்கு? 5/3/4 இருந்தா 5க்கும் அந்த பவர் வந்துடும், 3க்கும் அந்த பவர் வந்துடும். ஓகே, ப்ராக்கெட் தூக்குனா. இப்போ ப்ராக்கெட்டை தூக்கியாச்சு. இப்போ கேன்சல் பண்ணலாமா? இது கேன்சல் ஆயிரும். அப்போ யார் இருக்கா? 5/4 தான் இருக்கு. 5/4 சப்போஸ் இப்படியே ஆப்ஷனில் இருக்கும், இல்லை வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். என்ன அர்த்தம்? 5² × 5² எழுதலாமா? அப்போ 25 × 25. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்துச்சுன்னா என்ன வரும்? இந்த 5ம் 5ம் பெருக்கிக்கோங்க, 25.
இந்த முன்னாடி இருக்க நம்பரை 1 இன்க்ரீஸ் பண்ணுங்க 3. ஸோ அப்போ 3 2s are 6. இது தெரியும்ல. இப்போ 45 இன்ட்டு 45னா ஆன்சர் என்ன வரும்? இந்த 5 பெருக்கிக்கோங்க. இந்த 4க்கு அடுத்த நம்பர் என்ன? 2025. வெரி குட் வெரி குட். கிளியரா இருக்கா? அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 625. சாரி எக்ஸ்கியூஸ் மீ. 4th கொஸ்டின். இப்போ இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணோன்னா ஒரே கான்செப்ட் நமக்கு தெரியணும், 2 கான்செப்ட் தெரியணும். ஸோ எனி நம்பர் பவர் 0 ஆன்சர் 1. அப்புறம் சார் அந்த ப்ரீவியஸ் ஸ்லைட் மட்டும் ஒரே வாட்டி காமிச்சிருங்க சார். ஒரே நிமிஷமா. அப்புறம் 6 பவர் -1 நம்ம எப்படி எழுதலாம்? 1/6ன்னு எழுதலாம். இந்த 2 கான்செப்ட் நமக்கு தெரியணுமா? இது பார்த்துக்கோங்க. Seven, sir, answer. அவங்க எழுதிட்டாங்களா? 21/2. ஓகே சார். ஓகே 21/2 sir. ஓகே பார்த்தலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? மியூட் வச்சுக்கோங்க. ஆன்சர் சொல்லிட்டு மியூட் வச்சுக்கோங்க. சி எனிதிங் பவர் 0, எனி நம்பர் பவர் 0 எக்ஸப்ட் 0 என்ன ஆன்சரு? 1 ப்ளஸ் 6 பவர் -1னா 1/6. இது வந்து பிராக்கெட்குள்ளே இருக்கு. அப்புறம் என்ன இருக்கு வெளியில? 3 ஸ்கொயர் இருக்கு. ஓகே. ஸோ போர்ட் மாஸ் ரூல் படி நம்ம ஃபர்ஸ்ட் பிராக்கெட்குள்ள நம்பர்ஸ் தான் சால்வ் பண்ணோம். மியூட் வைங்க ப்ளீஸ் மியூட் வைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரெக்கார்டிங் அது பார்க்குறப்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கான். சரியா? இப்போ 1ஐயும் 1/6ஐயும் நாம் என்ன பண்ணும்? ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 6 1s are 6, 6 + 1 7. இப்போ 7/6 into 9 இதுதான் ஆன்சர். ஓகே, கேன்சல் பண்ணலாமா? 3 டேபிளில் 2 டைம்ஸு 3 டைம்ஸு. இப்போ 21/2 10.5 தான் ஆன்சர். கரெக்டாக எல்லாத்துக்கும் அதான் வருது? Yes sir. Yes, sir. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். இப்போ 5th கொஷின் 10.5ம் கரெக்டு தான், 10 1/2ம் கரெக்ட் தான். 5th கொஷின் போலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இது வரைக்கும் இந்த டவுட் இல்லைல்ல? ஸோ அந்த லாஸ் ப்ராடக்ட் லா, டிவிஷன், அந்த கோஷன்ட் லா, பவர் லா அதெல்லாம் கிளியராக இருக்கா? அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த கொஷின் ஆன்சர் சொல்லுங்க டக்குன்னு. சார் 1 சார்? 1 sir. கரெக்டாக சொல்லிட்டு 1 sir. பரவாயில்ல, எல்லாம் அலர்ட்டாக இருக்கீங்க. ஏன் நிறைய பேர் ஆன்சர் பண்ணவே இல்லை? உட்காந்து சால்வ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. கரெக்டா? 1/3 + 1/4 ஸ்கொயர் + 1/5 கியூப். கரெக்டா? சி எனி நம்பர் பவர் 0 தவிர எந்த நம்பருக்கு பவர் 0 வந்தாலும் ஆன்சர் என்ன? 1 தான். புரியுதா? இது அந்த கான்செப்ட் தெரியுதான் நம்மளை டெஸ்ட் பண்ணுறாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ 5 கொஷின்ஸ் கிளியராக இருக்கா? கிளியராக எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, 6th கொஷின் இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஸோ சிம்பிளிஃபிகேஷனில் நம்ம எந்த இதுவும் ஒரு கொஷின் கூட விடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். எந்த டாபிக்லையும் விடக்கூடாது, அதுதான் நம்ம கான்செப்ட். ஆன்சர் 5 sir. 5 தனஞ்சயன் 5 சொல்லியிருக்காரு. 5/6 sir. ராதிகா மேம் 5/6 sir. 5 sir. 5ஆ? ஓகே, பார்த்துடலாம். 5 sir answer. மியூட் வச்சுக்கோங்க. ஸோ 1/2 + 1 டிவைடட் பை என்னது? 1/6. புரியுதா? அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். 3 + 2/6 டிவைடட் பை 1/6. ஓகேவா? அப்போ 5/6 டிவைடட் பை 1/6. ப்ளீஸ் மியூட் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா பாருங்க, நம்ம என்ன பார்த்தோம்? ரெசிப்ரோக்கல் லா படி. ஸோ டிவிஷன் வந்தால் மல்டிப்ளிகேஷனாக மாற்றிக்கலாம். அப்படி மாற்றுறப்ப பக்கத்து வர நம்பர் என்ன ஆயிரும்? அடுத்து வர நம்பர் தலைகீழாக மாறிடும். அவ்வளோதாம்மா. அப்போ 6 கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ ஆன்சர் என்னது? 5. கிளியராக இருக்கா?
எஸ் சார். ஓகே, இப்போ வந்து 7th கொஷின். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க இப்போ. சார் கேளுங்கம்மா. சார் 3 and 4 கமிங், 4 and 5 கமிங் சார். ஸ்கிரீன்ஷாட் உங்க எடுக்கணும். பேரு? தீபிகா சார். தீபிகா மேம். ஏன் நெட் கட் ஆயிருச்சா? ஆமா சார். ஓகே, இப்பதான் வெளியே சார் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். மியூட். ஓகே, 3 and 4. ஒரே நிமிஷம். 3 பார்த்துக்கோங்க. ஓகே சார். 3. ஓகே, 4 பார்த்துக்கோங்க. ஓகே சார். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் யாரோ கேட்டிங்களா? ஃபர்ஸ்ட் கொஷின் ஓகேவா? இப்போ 7th கொஷின். இது அட்டன் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கொஷின் வந்தாவே நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரைம் நம்பர்ஸில் எழுத பாருங்க. இங்கே வந்து 2 power 8 இருக்கா? 2ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர். ஓகே, ஸோ 3 இருக்குது. ஸோ 3ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர், பகா எண். அதோட பவரை எழுதுறாங்க. என்ன க்ளூவாக இருக்கும்னா, இந்த 2 இருக்கா? அப்போ கீழேயும் பாருங்க 2 பவர் ரைஸ் பண்ணுற மாதிரி தான் நம்பர் கொடுப்பாங்க. இங்கே 3 இருக்கா? இருங்க நான் சொல்லிடுறேன். 3 பேஸில் இருந்தால் இந்த மேலே இருக்க நம்பருக்கும் 3 பவர் ஏதோ வர மாதிரி தான் கொடுப்பாங்க. இப்படி தான் நீங்கள் அனலைஸ் பண்ணும். புரியுதா? உடனே இங்கெல்லாம் 9 பவரில் திங்க் பண்ணாதீங்க. ஸோ 9 போட்டிங்கன்னா மறுபடியும் அதில் இன்னும் நம்ம சிம்பிளிஃபை பண்ண மாதிரி இருக்கும். அவ்வளோதான் சொல்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 2 power 8 இருக்கா? பை 3 power 5 இருக்குது. 32 எப்படி எழுதலாம் 2 பவரில்? வெரி குட். Sir, answer 72. 72 சார். 72 பார்த்தலாம். இப்போ 2187 இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதை 3ஓட பவரில் எப்படி எழுதலாம்? 3 power 7 சார். ஓகே, 3 power 7. ஸோ 3 பவரில் நான் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன் ஒரு 5. ஓகேவா? எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 இருக்குது. ஸோ 3 3 சார் என்ன வருது? 9. 9 3 சார் 27. 27 into 3 என்ன வருது? 81. 81 into 3 என்ன வருது ஃப்ரெண்ட்ஸ்? 243. ஓகே, 243 ஒரு 3ஆல் இன்டூ பண்ணால் என்ன வருது? 729. 27. அப்போ இந்த இடத்துல 729. எத்தனை 3 இருக்கு? 1 2 3 4 5 6. அப்போ 729 3 power 6 தான் வருது. நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் ஒரு 3ஆல் இன்டூ பண்ணுறேன். எதுக்கு இந்த மாதிரி சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாருமே இப்படி தான் பண்ணுவோம் கரெக்டாக? 3 into 3 9, 9 into 3 27. அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு 3 மிஸ் ஆக சான்ஸ் இருக்குது. சப்போஸ் நம்ம 3 power 7 போடுறப்ப சார் அப்படி இல்லாட்டி எல்சிஎம் மெத்தட்ல போட்டு கூட அந்த 3 Prime factorization பண்ணோம் சார். இப்படி போட்டுக்கிறீங்களா? 2187. ஓகே, எஸ் சார். அது கொஞ்சம் ஈஸியா இருக்குல்ல சார்? இது ஈஸியாக இருக்குது. ஓகே, ஆக்சுவலாக நான் எல்சிஎம் மெத்தடு வேறு மாதிரி போடுவேன், அதை சொல்லித்தரேன். ஆனால் நான் இது எல் மெத்தடா டானா மெத்தடா இதெல்லாம் நான் யூஸ் பண்ணியே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. டானா மெத்தட், ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடு. ஓகே, இதுவும் ஈஸியாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 27 9 3 3. ஸோ 1 2 3 4 5 6 7. ஓகே, ஸோ 3 power 7 வந்துருச்சு. இங்கே தான் நம்ம என்ன லா யூஸ் பண்ணோம்? பவர் லா, படி விதி. என்ன சொல்லுது? கோஷன்ட் லா, அதாவது வகுத்தல் விதி. ஸோ நம்பர்ஸோட பேஸ் சேமாக இருந்து டிவிஷனில் வந்துச்சுன்னா பவர்ஸை மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ 2 power 8 minus 5 into 3 power 7 minus 5. அவ்வளோதான். ஸோ நீங்கள் ஒவ்வொரு கான்செப்ட் எழுதுகிறப்பையும் அந்த லா பக்கத்துலேயே எழுதி வச்சுக்கோங்களேன், நமக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகும். கோஷன்ட் லா, வகுத்தல் விதி. அப்போ 2 power 2 into 3 power 2.
2 4 5 36 தானே வருது. ஓ 2 சார் 2 பவர் 3 வரும் சார் அங்க 3 வரும் சார் 8 அப்போ வந்து 8 9s are 72. கிளியரா இருக்கா? 5 எஸ் சார் 2 cube. வேற ஏதாவது டவுட் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் எஸ் இதுல? சார் ஒரு தடவை மறுபடியும் கொஞ்சம் சொல்லுங்களேன். எந்த விதி மேடம்? ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் எல்லாம். எதைய? இந்த பவர் போட்டிங்களா சார் அது? இதையா? ஒரே நிமிஷம். சி இந்த இந்த இதானே கேட்டீங்க. சி இங்க ஆமா. மியூட் வச்சுக்கோங்க. 2 பவர் 8 இன்டூ 3 பவர் 7 இருக்கு மேடம். பை 3 பவர் 5 இன்டூ 2 பவர் 5 இருக்கு. ஓகே. ஸோ நாம் இங்கே என்ன விதி யூஸ் பண்ணுறோம்? வகுத்தல் விதி. அது என்ன சொல்லுது? இது இந்த 2 2வை தான் நம்ம ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணுறோம். அப்புறம் இந்த 3 3யை தான் நீங்கள் எடுத்துக்கணும். இல்லாட்டி உங்களுக்கு இப்படி எழுதி வச்சுக்கோங்க. 2 பவர் 8 இன்டூ 3 பவர் 7 பை 2 பவர் 5 இன்டூ 3 பவர் 5. ஓகே, இப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ பேஸ் சேமாக இருக்குது. நம்பர்ஸ் வந்து டிவிஷனில் வந்துச்சுன்னா பவர்ஸ் என்ன பண்ணிக்கலாம்? மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ 2 பவர் 8 மைனஸ் 5 இன்டூ இங்கே பாருங்கள் 3 பவர் 7 மைனஸ் 5. அதுதான் அந்த 2 கியூப் இன்டூ 3 ஸ்கொயர். ஆன்சர் என்னது? இதுதான் என்னது? கோஷன்ட் லா, வகுத்தல் விதி இங்கே யூஸ் பண்ணுறோம் இந்த கொஷினுக்கு. கிளியராக இருக்கா? இது ரொம்ப ஈஸியான கொஷின் தான். ஃபஸ்ட்டு 7 கொஷினுமே ஈஸி தான். ஓகே ஓகே, 8th கொஷின் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி கொஷின் தான். அப்படியே காப்பி பண்ணி உங்களுக்கு எடுத்துட்டேன். ஏன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி கொஷின் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபார்ச்சுனேட்டாக என்ன ஆயிருக்கு? எல்லாமே புக் கொஷின்ஸ் தான். நம்ம என்னன்னா புக் கொஷினும் இல்லை, நம்ம டிஎன்பிஎஸ்சி கொஷினும் பார்க்கறது இல்லை. ஏதோ ஒரு இன்ஸ்டியூட் வச்சுக்கிட்டு 2 3 இன்ஸ்டியூட்டோட இது மட்டும் பார்த்துட்டு போயிடுறோங்க. அங்கே வந்து ஸ்கூல் புக்கில் தான் டைரெக்டாக வருது. இப்போ இந்த மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப கொஞ்சம் ட்ரிக்கியான கொஷின் தான். கீழே பாருங்க 84 வருது. 84 எப்படி எழுதலாம்? மேலே 7 இருக்கு, 2 இருக்கா, அதுக்கு ஏற்ற மாதிரி எழுதுங்க. புரியுதா? நான் போன கொஷினில் தானே சொன்னேன். இங்கே 2 இருந்தால் கீழே வந்து அந்த 2க்கு வர மாதிரி எழுதிக்கணும். இங்கே 3 வருதா பேஸ், இப்போ மேலேயும் அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதுக்கும் அதே தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் 84 4 இன்ட்டு 21 84. இந்த 21 எப்படி எழுதலாம்? 7 இன்ட்டு 3 21. அப்போ இந்த 4 இன்னும் நான் எப்படி எழுதிக்கிறேன்? 2 ஸ்கொயர் இன்ட்டு 7 இன்ட்டு 3. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதணும். கொடுத்துருக்க 84 ப்ரைம் ஃபேக்டர்ஸாக இப்படி எழுதிக்கலாமா? எழுத முடியாதா? எழுதலாம் சார். வெரி குட். அப்போ ஃபஸ்ட்டு கொஷினோட டினாமினேட்டர் ஓகே ஆயிடுச்சு. பகுதி என்ன ஆயிடுச்சு? 84 இப்போ என்னவா ஆயிடுச்சு? 2 ஸ்கொயர் இன்ட்டு 7 இன்ட்டு 3 பவர் கியூப். ஸோ இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். இது குரூப் 1 கொஷின். ஓகே, இப்போ நியூமரேட்டருக்கு வாங்க. இப்போ வந்துட்டிங்களா நியூமரேட்டருக்கு? 7 கியூப் பிரச்சனை இல்லை, 7ங்கிறது பகா எண். 2 பிரச்சனை இல்லை, பகா எண். இங்கே 9 இருக்குது, இங்கே 3 இருக்கா? ஸோ 9 நான் என்ன பண்ணுறேன்? 3 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். கரெக்டா? ஸோ 3 ஸ்கொயர் ஆல்ரெடி அது ஒரு ஹோல் ஸ்கொயரில் இருக்குது. புரியுதுங்களா? ஒவ்வொரு ஸ்டெப் இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ இங்கே என்ன வருது? ஃபர்ஸ்ட் 1/2 சார். பவர் 4 ஆயிடும் சார். இருங்கம்மா, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆன்சர் நான் யாரும் சொல்லாதீங்க. படி விதி பவர் லா யூஸ் பண்ணுறேன். பவர் லா என்ன சொல்லுது? a பவர் m த ஹோல் பவர் n என்னவா மாறிடுச்சு? a பவர் m into n தான் சொல்லுது. பவர் m into n. இப்போ அதுபடி இது என்னவா மாறிடும்? 3 பவர் 2 into 2 4 into 7 cube into 2 power 5 divided by இங்கே பாருங்க 2 ஸ்கொயர் இருக்கு, the whole cube இருக்கு. இங்கே ஒரு பவர்ல போட்டால் என்ன ஆயிரும்? சி இந்த
இந்த 2 கியூபுங்கிறது power 6. எல்லாத்துக்குமே தான் பொருந்தும். புரியுதா? இதுக்கும் வரும், இதுக்கும் வரும், இதுக்கும் வரும் இந்த கியூப். அப்போ 2க்கு யூஸ் பண்ணால் என்ன ஆயிடுது? 2 2 பவர் power 6ஆக மாறிடும். இது ரெண்டையும் என்ன பண்ணுனீங்க? பவரில் படி பெருக்கணும் பவர்ஸை. அவ்வளோதான். இன்டூ 7 கியூப் இன்டூ 3 கியூப். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ரொம்ப சிம்பிள் நெக்ஸ்ட் கொஷின். கோஷன்ட்ல யூஸ் பண்ணோம் சார். அவ்வளோதான். பாருங்க, லாவோட பேரே சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு? இதை கேன்சல் பண்ணி விட்டுலாம். 7 கியூப் 7 கியூபை. இப்போ 3யோட பவர்ஸு இங்கே 4 இருக்குது, இங்கே 3 இருக்குது. டிவிஷனில் வந்துச்சு. அப்போ பவர்ஸ் என்ன பண்ணிக்கலாம்? மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இன்டூ 2க்கு பாருங்க, இங்கே 6 இருக்குது, இங்கே 5 இருக்குது. டிவிஷனில் வருது. 2 பவர். ஓகேவா? அப்போ ஆன்சர் என்ன வருது? 3 பவர் 1 இன்டூ 2 பவர் மைனஸ் 1. மைனஸ் 1 தானே வருது. 1/2ன்னு எழுதலாம் சார். கரெக்டா? ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன கான்செப்ட் 3 பார்த்தோம்? by 2 answer. 5 பவர் மைனஸ் 1 1/5 எழுதலாம். அப்போ 2 பவர் மைனஸ் 1 என்ன எழுதலாம்? எல்லாரும் 6ன்னு தானே சொன்னீங்க? 1/2 sir. 1/2. 3/2 சார் ஆன்சர். 3 by 2 sir answer. 3/2 தானே வருது. எல்லாம் 1/2 சொன்ன மாதிரி இருந்தது. இன்டூ No, sir. 1/2. அப்போ 3/2 கரெக்டா? எல்லாத்துக்கும் எத்தனை பேத்துக்கு 3/2 வருது? எங்க மிஸ்டேக் ஆச்சு? மேல ஆகும்போது 3 விட்டுட்டோம் சார். 3/2 தான் சார். இல்லை நான் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். பாருங்க, அப்படியே செக் பண்ணுங்க. இல்ல sir, correct sir. 3 by 2 தான் sir answer. 3/2 தான். பாய்ஸ் எல்லாத்துக்கும் வருதா? சார் இது எல்லாத்துக்கும் புரியுது? எனக்கு வந்து ரொம்ப 10,000ல ஆன்சர் வரும். 2 பவர் 3 2 பவர் 5 அது எழுதியிருக்கேன். டிவைடட் பை 2 பவர் 2 இன்ட்டு 3 பவர் 1 இன்ட்டு 7 பவர் 1. இந்த கியூபை விட்டீங்க இல்ல? இங்க ஒரு கியூப் இருக்கு பாருங்க. 84க்கு மேல ஒரு கியூப். ஹோல் பவர் கியூபை விட்டுட்டேன் சார். அப்போ ஓகே ஆயிடுச்சு. அப்போ எல்லாத்துக்கும் ஓகேவா? ஓகே சார். ஓகே ஓகே சார். பாய்ஸ் எல்லாத்துக்கும் எஸ் சார். ஓகேவா? எஸ் சார். பார்த்தா சிம்பிள் கொஷின் மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் லென்த்தியா இருக்கிற மாதிரி இருக்கு கொஷின். அவ்வளவுதான். ஓகே சரி, மியூட் வச்சுக்கோங்கம்மா. எனக்கு ஒன்றும் கேட்கல. ஓகே, இது ஆன்சர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எவ்வளோ வந்து நம்ம கொஞ்சம் ட்ரிக்கியாக கொஷின்ஸ் பார்க்குறோமோ நமக்கு அந்த எக்ஸாமில் ஈஸியாக இருக்கும், ஃபெமிலியரைஸ் ஆயிரும். இந்த மாதிரி வந்தவே இப்போ என்னலாம் யூஸ் பண்ணும்? பவர்லாம் யூஸ் பண்ணுங்க. பவர்லாவும் யூஸ் பண்ணுங்க. இல்லை ஏ பவர் மைனஸ் எம் இஸ் ஈக்குவல் டு 1/a பவர் m போட்டு எதுனாலும் பண்ணுங்க. ஆன்சர் கண்டிப்பாக வந்துடும். என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். ஏன்னா 3 வந்து சிம்பிளிஃபிகேஷன் கொஷின் வருது ஃப்ரெண்ட்ஸ் 25ல. இந்த லாஜிக்ஸ்லாம் தெரியாமல் நமக்கு 25 எப்படி கிடைக்கும்? அதே மாதிரி தான் ஜிஎஸ் உங்களுக்கான கொஷின். நேட்டோ ஒரு அமைப்பு இருக்கு, அது எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க? ஃப்ரெண்ட்ஸ், ஆர்கனைசேஷன் கொஷின்லாம் படிக்கணும், புரியுதா? சார் 1949 சார். வெரி குட். எந்த நாள்மா? ஏப்ரல் 14. ஆவ், ஜஸ்ட் ஏப்ரல் 4. உங்க பேரு? பொற்செல்வி சார். பொற்செல்வி, சூப்பர் மேம். சார் ஆன்சர் 1 சார். உங்க பேரு? ரிசி சார். பிரின்சி. பிரின்சியா? ரிசி. பிரிசி, வெரி குட். பிரிசி மேம் வந்து 1 சொல்லியிருக்காங்க. சி ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஷின் பார்த்துடலாம். சி, இதுக்கு நீங்கள் பவர்லாவும் யூஸ் பண்ணலாம், இல்லை இது 1/4 போட்டும் போடலாம். நான் பவர்லாம் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இங்கே என்ன இருக்குது? 3 2 3 இங்கே 18 வந்துருச்சு. இதை ஃபஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்? பகா எண் ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணிக்கிறேன் 18. அப்படின்னா என்ன பண்ணலாம்? 18 6 3 18. ஓகேவா? மறுபடியும் 6 நான் பண்ணுறேன். 3 × 2 6.
ஓகேவா? ஒரே நிமிஷமா மியூட் வச்சுக்கோங்க. அப்போ 18 ப்ரைம் ஃபேக்டர் நான் அப்படி எழுதுறேன், 2 × 3 ஸ்கொயர்னு எழுதுறேன். இதில் யாருக்கும் டவுட் இல்லைல்ல? இல்ல சார். அவ்வளோதான். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு 3 ஸ்கொயர் த ஹோல் கியூப் இன்ட்டு 2 × 3⁵ த ஹோல் பவர் -2. இந்த 18 தான் நான் எப்படி எழுதுறேன், 2 × 3 ஸ்கொயர். இதுதாம்மா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. கரெக்டுங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், பவரில் எடுத்துன்னு யூஸ் பண்ணுறேன், டைமே வேஸ்ட் பண்ணுறதில்ல. அப்போ என்ன ஆயிடுச்சு, ஃபஸ்ட்டு 3⁶ அவ்வளோதான் இன்ட்டு 2⁻² இன்ட்டு 3⁻ -10 இன்ட்டு 2⁻² இன்ட்டு 3⁻4. நான் மைனஸ் எல்லாம் கவலையே படல, எனக்கு என்னது பவர்லாம் தெரியும். பவரில் என்ன சொல்லுது, a⁻m the whole power n is equal to என்னது, a⁻m into nங்குது. இங்கே மைனஸ் வந்தானா எது வந்தானா நான் மைனஸை போட்டு அப்படியே ஆன்சர் போட்டுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ராடக்டில் என்ன சொல்லுது, நம்பர்ஸ் வந்து பேஸ் சேமாக இருக்குது அப்படிங்கிறப்ப பவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாங்குது. ஸோ நம்பர்ஸ் வந்து 3 இருக்குது பேஸ். இங்கே பாருங்கள், இதோட பவர் பாருங்கள் 6 -10 ஒரு 4 இன்ட்டு இங்கே பாருங்கள் 2க்கு எடுக்கிறேன், 1 2 தான் இருக்குது. இங்கே -2 இருக்குது, இங்கே +2 இருக்குது. அவ்வளோதான். இப்போ பாருங்கள் 3 10லேருந்து 10 போச்சுன்னா 0 இன்ட்டு 2லேருந்து 2 போச்சுன்னா 0. அப்போ எனி நம்பர் எக்ஸப்ட் 0 பவர் 0 என்னது, 1 இன்ட்டு இதுக்கு 1. அவ்வளோதான். அதுக்கும் 1. அப்போ இந்த கொஷினுக்கு ஆன்சர் என்னது, 1. கிளியராக இருக்கா? எஸ் சார். எல்லாம் புரியுதா? சிம்பிளான கொஷின் தான். கொடுத்துருக்க அந்த பெரிய நம்பரை ப்ரைம் நம்பரை எழுதிக்கோங்க 2 3. ஏன்னா இங்கேயும் பாருங்கள் 2 3ன்னு இருக்குது. இங்கே உட்காந்து நீங்கள் 9 × 2ன்னு போட்டு 9 ஸ்கொயர்னு போட்டிங்கன்னா கொஞ்சம் மறுபடியும் இந்த 9 3 ஸ்கொயராக மாற்றணும். அங்கே நமக்கு கன்ஃபியூஷன் வந்துடும், ஐயோ இந்த ஸ்கொயர் வருது, இங்கே ஒரு ஹோல் ஸ்கொயர் வருது. அதனால் ஃபஸ்ட்டே ப்ரைம் ஃபேக்டர்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நாம் இந்த மாதிரி சின்ன சின்ன இந்த இடம் தான் வந்து நமக்கு அங்கே எக்ஸாமில் டவுட் வரும். ஸோ பெரிய நம்பரை ஃபஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டர்ஸாக எழுதிக்கிறோம், ஹோல் பவர் இங்கே பவர்லாம் யூஸ் பண்ணுறோம். புரியுதுங்களா? இது அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, இந்த மெத்தட்லேயே நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா மிஸ்டேக்கே வராது, உங்களுக்கு ஸ்டெப்பும் குறையும். இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி கொஷின் தான். நெக்ஸ்ட் கொஷின் போலாமா? எஸ் சார். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஷின் பாதி விட்டேன். இஃப் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இஃப் இந்த எக்ஸ்பிரஷன் ஈக்குவல் டு 4னா ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ். அதை கட் பண்ணல, எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின் ஃப்ரெண்ட்ஸ். எந்த விதி யூஸ் பண்ணலாம்? 1. சார் கோஷன். வகுத்தல் விதி. இல்ல சார் 7 வருது. 7 வருது, எல்லாம் 1ங்கறாங்க. மேடம்க்கு 7. 5 சார்? ஐயோ எல்லாம் 5 சார். 5 வருதா? 5 சார். 5 சார். எஸ் சார். அங்க 1 சொன்னவங்க எல்லாம் மாத்திக்கிறீங்களா? 5 தான் சார் வருது. ஓகே, இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பேஸ் சேமா இருக்கு. டிவிஷன்ல வந்துச்சுன்னா பவர்ஸ் மைனஸ் பண்ணிக்கலாமா? 2⁻2x - 1. இங்க என்ன பவர் இருக்கு? -x + 2. இப்படி எழுதணும். தட் ஐயோ போயிடுச்சு. ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு 4. இங்கே பாருங்க 4 நான் எப்படி எழுதிக்கிறேன்? 2 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ப்ராக்கெட்லாம் ரிமூவ் பண்ணுங்க. அப்போ 2⁻2x - 1 - x - 2 ஈக்குவல் டு 2 ஸ்கொயர். இப்போ 2xலேருந்து x போச்சுன்னா x
-1 இருக்கு -2 இருக்கு. ஆட் பண்ணோம்னா -3. தட் இஸ் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர். இந்த ஸ்டெப் வரைக்கும் தான் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். புரியுதா? இந்த மைனஸ் பண்ணுறப்ப தான் இம்பார்ட்டண்ட்டு. இந்த ப்ராக்கெட் போட்டு மைனஸ் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 2 நம்பர்ஸ் இருக்கு. புரியுதா? இந்த மைனஸ் 2க்கும் தான் வரணும். அதனால தான் இங்கே பாருங்க, -x ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் -2 போட்டிருக்கோம். ஓகே, இப்போ பாருங்க. சார் 5 சார். அதாம்மா, இப்போ நம்பர்ஸோட பேஸ் சேமாக இருக்கு. ஈக்குவல் 2ல வந்துச்சுன்னா பவர்ஸ் என்ன பண்ணிக்கலாம்? பவர் ஈக்குவல் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஈக்குவல் பண்ணு. x minus 3 equal to 2னா x ஓட வேல்யூ என்னது? 5. அவ்வளோதான். 5. புரியுதுங்களா? ஓ காட், வாட் இஸ் திஸ்? ஓகே, மியூட் வைங்க மேடம். அவங்க பிஸி ஆயிட்டாங்க. நிவேதா மேடம் மியூட் வைங்க. ஓகே, மியூட் வச்சிட்டாங்க. ஸோ எல்லாத்துக்கும் கிளியராக இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டவுட். கேளுங்க ப்ரோ. ஈக்குவலுக்கு அந்தாண்ட இப்ப நம்பர்ஸ் வந்து நம்ம பவர்ல எடுத்துக்கலாம் சார், 2/2. ஆமாம். சப்போஸ் அந்த பவர்ல எடுக்க முடியல அப்படின்னா அந்த நம்பரை பவர்ல 1ன்னு கொண்டு வந்துக்கலாமா? சப்போஸ் இங்கே வந்து வெறும் 2னே இருக்குன்னு வச்சுக்கோங்க. வெறுமனே இந்த 4க்கு பதிலாக இந்த கொஷினில் 2ன்னு கொடுத்துட்டான். அப்படிங்கிறப்ப நம்ம என்ன வச்சுக்கலாம்? இப்போ சார் கேட்குறாரு டவுட்டு. சப்போஸ் இங்கே வெறும் 2 தான் சார் இருக்குது அப்படின்ட்டா நீங்கள் 2/1ன்னு வச்சுக்கணும், 0ன்னு வச்சிடாதீங்க. ஓகே, ஸோ 2ன்னு இருந்தால் 2/1ன்னு தான் வைக்கணும். 2/1 தான் 2. 2/0 என்ன ஆயிரும்? 1ன்னு ஆயிரும். ஆன்சரே அவ்வளோதான். புரியுதா? சார் ஓகே, 11th கொஷின் போகலாமா? ஓகே, இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் வந்து ஒரு 3 டைம் கேட்டிருக்காங்க இந்த கொஷின். ஸோ உங்களுக்கு சண்டே வந்து சார்ட்ட சொல்லிடுறேன், டெஸ்ட் இருக்குது 25 கொஷின் சிம்பிளிஃபிகேஷன். நாளைக்கும் ஒரு கிளாஸ் இருக்குது 7:30 to 9. நாளானிக்கும் ஒரு கிளாஸ் வச்சுட்டு கூட நம்ம டெஸ்ட் வச்சுக்கலாம். டைமிங்லாம் நான் சொல்கிறேன், எனக்கே தெரில. ஸோ சண்டே வந்து 25 கொஷின் சிம்பிளிஃபிகேஷன் டெஸ்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் ஆயிரும் உங்களுக்கு அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிங்களாவே. இதுக்கப்புறம் ஈஸியான டாபிக்லாம் சல்லுன்னு முடிச்சலாம் ஒரு வாரம். ஏன்னா சிம்பிளிஃபிகேஷன், அந்த ஃபார்ம்லாம், இந்த லாஸ்லாம் இருக்குல்ல, அதனால இது ஃபஸ்ட்டு எடுக்கிறேன். இந்த நம்பர் சீரீஸு, டைஸு, கிளாக்ஸு, கேலண்டரு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்த 5மே அடுத்த வாரம் ஒரு 5 நாளில் முடிச்சிடலாம். 7 வருது. 6 சார். 6 சார் ஆன்சர். 6 வருது சார். 6 வருதுங்க, 7 வருதுங்களா? 6 சார். 7 எப்படி வருது? யார் அவங்க? நேம் சொல்லுங்க மேடம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லுங்க. தப்பு இங்கே வரலாம், எக்ஸாமில் தான் வரக்கூடாது. ஆர்த்தி சார். ஆர்த்தி மேம், எப்படி உங்களுக்கு 7 வருது? எந்த இடத்துல மிஸ்டேக் ஆகுது நீங்கள் சொல்லுங்கள், நான் இந்த சம் சால்வ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வருதுங்க சார். ஓகே, ஃபஸ்ட்லேருந்து சொல்லுங்கள். என்னால் இங்கே யூஸ் பண்ணலாம்? பெருக்கல் வந்தாவே பெருக்கல் விதியா? அப்போ 5/5 - 4 + x by 5/12 ஈக்குவல் டு 5 - 5. அப்போ இந்த எக்ஸ்பிரஷனை இது பண்ணோம்னா 5/1 + x by 5/12 ஈக்குவல் டு 5 - 5. ஸோ இது வந்து ப்ராடக்ட் லா, பெருக்கல் விதி. இங்கே என்னது? கோஷன்ட் லா, வகுத்தல் விதி. அதுபடி என்ன ஆயிடுச்சு? இப்போ 5/1 + x -12. ஏன்னா பவர் வந்து மைனஸ் பண்ணிக்கலாம் எப்போ? நம்பர்ஸோட பேஸ் சேமாக இருந்து டிவிஷனில் வந்துச்சுன்னா அந்த 2 நம்பர்ஸ். தட் இஸ் ஈக்குவல் டு நான் 1 விட்டுட்டேன் சார். சரி ஓகேம்மா. அப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு? 5/x -11. புரியுதா எப்படி -11? +1லேருந்து -12 போச்சுன்னா -11.
ஈக்குவல் டு 5 பவர் மைனஸ் 5. அப்போ ஸோ நம்பர்ஸ் பேஸ் சேமாக இருக்குது. ஈக்குவல் டூவில் வந்துச்சுன்னா பவர்ஸ் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் மைனஸ் 11 ஈக்குவல் டு மைனஸ் 5. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 11 மைனஸ் 5 6. கிளியராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த கொஷினும் இம்பார்ட்டன்ட். இப்போ உங்களுக்கு லாவும் தெரிஞ்சிருச்சு, ஓரளவு தெரிஞ்சிச்சு இல்லை? ஸோ ஃபஸ்ட் கிளாஸ்லேருந்து அந்த போர்ட் மாஸ் ரூல் படி நம்ம சால்வ் பண்ணுறோம். சிம்பிளிஃபிகேஷனாகவே போர்ட் மாஸ் தான் பேசிக்கு. வி போர்ட் மாஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாமா? ஓகேவா? வெரி குட். 12th கொஷின். இதை கண்டுபிடிங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை கண்டுபிடிச்சிட்டே இருங்க. ஒரு 2 minutes பிரேக்கில் வந்துடுறேன். ஹலோ சார் 160 சார் ஆன்சர் 160 வருது. எம்மோட வேல்யூவா? 320 சார். எவ்வளோமா? 3 அவ்வளோ வருதுங்களா? 320 வருதா? இது ஆக்சுவலா ஆனா இது பெருக்கின் விதிப்படி போடக்கூடாதுல்ல சார்? இந்த கொஷின் வந்து இங்க பாருங்களேன். இந்த கொஷின் ஆகட்டும், இந்த கொஷின்லாம் ஓகே தான். இது இந்த கொஷின் 10th கொஷின் இருக்குல்ல, இதுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? சி 10th கொஷின் மறுபடியும் சொல்லித்தரேன். 5 ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கொஷின் மட்டும் டிஸ்கார்ட் பண்ணுறேன். ஸோ அதையும் சொல்லி கொடுத்துறேன். 4 5 6 7 ஆப்ஷன். எப்பயுமே உங்களுக்கு டிஎன்பிசி எக்ஸாம் ஆகட்டும், எந்த காம்படிட்டிவ் வேணாலும் 1 வேர்டு இல்லை, ஆப்ஷன் தான். கரெக்டா? ஸோ சில கொஷின்லாம் இதிலே ட்ரை பண்ணுங்களேன். சப்போஸ் நமக்கு 5 வந்துச்சா, அப்போ எக்ஸோட வேல்யூ தானே கேட்குறாங்க. எக்ஸுக்கு 5 போடுங்க. அப்போ 2 பவர் 5 போட்டால் என்ன ஆயிரும்? 10. 10லேருந்து 1 போச்சுன்னா 9 பை 7 முடிஞ்சு போச்சா? இப்போ நாம் டிவிஷன் அந்த கோஷன்ட் ரூல் யூஸ் பண்ணிக்கலாமா?
2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. புரியுதுங்களா? இதுதான் ஆப்ஷன் மெத்தடு. இது நான் எப்பயுமே வந்து கடைசியாக தான் சொல்லி தருவேன். பட் இப்பயே சொல்லிடுறேன் அந்த கொஷின் வரப்பே. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஏன்னா நீங்கள் அந்த ரூல்லாம் மறந்துடுவீங்க. சப்போஸ் இது தெரியல, இந்த ஆப்ஷன் மெத்தட் தெரியல, மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸ் 25 கொஷின்ஸா மேக்ஸு 10 கொஷின்ஸ் நம்ம ஆப்ஷன்லேருந்தே போட்டுடலாம். சப்போஸ் 4 எடுக்கிறேன் சார், 4 எடுத்தால் என்ன ஆயிரும்? ஒரு 10 செகண்ட் வேஸ்ட் ஆகும். சப்போஸ் எக்ஸுக்கு 4 போடுங்க, இப்போ என்ன ஆயிருது? 2 பவர் 7 வருது பை 2 பவர் 6. அப்போ 2 பவர் 1 தான் வருது. 2 பவர் 1 4ஆ? கிடையாது. 5 போட்டு அடுத்து என்னது டெஸ்ட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். இப்போ ஆப்ஷன் மெத்தட் புரியுதா? இது தெரியலனா தான் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே கோஷன்ட்லாம் யூஸ் பண்ணுறோம். 2 பவர் 2x மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2. இதுவும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை டைம், கரெக்டா? ஸோ 2 பவர் என்ன வந்துச்சு, எக்ஸ் மைனஸ் 3ஆ? 2 ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஈக்குவேட் பண்ணோம்னா 5. எல்லாத்துக்கும் புரியுதா ஆப்ஷன் மெத்தட் எப்படின்ட்டு? ஸோ நான் ஆப்ஷன்ஸ் கொடுக்கல உங்களுக்கு, அவ்வளோதான். இந்த கொஷின் ஆப்ஷனில் போட்டுடலாம். இது நாம் சால்வ் பண்ணணும், இது சால்வ் பண்ணணும், இது சால்வ் பண்ணணும், இது சால்வ் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் எல்லாமே வந்து நான் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். இதுக்கு ஆப்ஷன் கொடுக்கல, பட் இது ஆப்ஷனில் சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா எக்ஸோட வேல்யூ தான் கேட்குறாங்க. அப்போ எக்ஸு 4 ஆப்ஷனில் ஒன்று தான் ஆன்சராக இருக்கும். இதுவும் அப்படி தான். ஆனால் இது ஆப்ஷனில் கொஞ்சம் லென்த்தாக இழுக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கணும் எந்த கொஷின் நம்ம ஆப்ஷனில் போடலாம், எது வந்து நம்ம டெரைவ் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ இந்த கொஷின்லாம் பாருங்கள், ஆப்ஷனில் வந்து கண்டிப்பாக இருக்கும். 4 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று தான் இருக்கும். அதான் நான் ஷாக் ஆகிட்டேன். இங்கே பாருங்கள், 320 தானே சொன்னீங்க. இங்கே பாருங்கள், 2 பவர் ஏதோ ஒரு இது, அதே மாதிரி இங்கே 2 பவரில் ஏதோ ஒன்று ஆட் பண்ணிங்கன்னா இங்கே 640 வரணும். ஓகேவா? ஸோ இருங்க, இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்துருவோம். யாரோ போட்டிங்களா? சார் எனக்கு 160 வந்தது சார். எனக்கு 160யா? சரி, இது நான் ஃபஸ்ட்டு எப்படின்னு சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இது வந்து இது என்ன விதியோட ரிவர்ஸு ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம விடிய நம்ம மேக்ஸ் பார்த்துட்டு இங்கே பாருங்க, ப்ராடக்ட் லாவா? மைனஸ் வந்துச்சுன்னா என்ன இல்லாமா? வகுத்தல் புரியுதா? அதோட ரிவர்ஸு. அப்போ 2 பவர் m 2 பவர் 1 தான் நம்ம எப்படி எழுதலாம்? 2 பவர் m மைனஸ் 1. பார்த்தீங்களா? இதுவே மறந்துருச்சு. இப்போ கொஷினில் இப்படி கொடுத்துட்டாங்க, நான் என்ன பண்ணுறேன், இப்படி எழுதுறேன். புரியுதா? இப்படி எழுதுறேன். நான் விட மாட்டேன், இருங்க. இந்த இடத்துல தான் நமக்கு ஏதோ ஓகே சரி வேணாம், இந்த இடத்துல ஓகே. சரி, கர்சரை வந்து இண்டெக்ஸ் பாயிண்ட்லயே வச்சிருக்கீங்க. அதான் சரி சார். ஒரு டவுட் சார். இப்போ 2 ரெண்டு பேஸ் சேமா இருந்துச்சுன்னா இது ப்ராடக்ட் லாவோட ரிவர்ஸாவும் எடுத்துக்கலாம்ல சார்? எப்படி 2 மேடம் எடுக்க பவர் முடியும்? அது வந்து இது மேடம், 2 பவர் இதுதான் வந்து நீங்க ஹோலா எடுத்து. ஆஹா, அப்படி எடுக்க முடியாது மேடம். இங்க வந்து ரெண்டு நம்பர் தானே ஆட் ஆயிருக்கு. இங்க பவர் தனித்தனியா தானே இருக்கு. ஓகே சார். ஓகே. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து கோஷன்ட் லாவோட ரிவர்ஸ். அப்ப இது எப்படி எழுதுறேன்? 2 பவர் m by 2 பவர் 1. சார் ஆன்சர் 8ஆ சார்? அப்பா, யாரோ 8 கண்டுபிடிச்சிருக்கீங்க. இப்போ ஆப்ஷன்ல வந்து A வந்து 7, B 8, C 9, D 10ன்னு வச்சுக்கலாமா? இப்போ ஆப்ஷன் இருக்கு. வேணாம், இது அப்புறம் சொல்லித்தரேன். இது ஃபர்ஸ்ட் டிரைவ் பண்ணுவோம். ஸோ இந்த 2 பவர் m plus 1 எதோட இது? ப்ராடக்ட் லா. அவ்வளோதான். ஸோ 2 பவர் m இன்டூ 2 பவர் 1 தான் நம்ம எப்படி எழுதுறோம்? 2 பவர் m plus 1. ஆனால் கொஷினில் இப்படி கொடுத்துட்டாங்க, இப்போ நம்ம இப்படி எழுதுறோம். ஸோ 2 பவர் m இன்டூ 2 பவர் 1. கிளியராக இருக்கா? இதுதான் என்னது? 640. இதுவும் ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன ஆயிடுச்சு? 2 பவர் m by 2 plus 2 பவர் m into 2 equal to 640. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு 2 பவர் m இருக்குது, இங்கே ஒரு 2 பவர் m இருக்குது. ஓகே, நான் காமனாக எடுக்கிறேன். காமனாக எடுக்கிறப்ப என்ன ஆயிடுச்சு? இங்கே 1/2 மாறிடும். கரெக்டா? ப்ளஸ் இங்கே என்ன ஆயிடுச்சு? 2 தான் இருக்குது.
தட் இஸ் ஈக்குவல் டு 640. நிறையா பேருக்கு இதுவே தெரியாது. கரெக்டாக சொல்லுங்கள், இது எத்தனை பேருக்கு தெரியும் காமனாக எடுக்கிறது? சி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 5 + 5 + 5. இதோட ஆன்சர் என்ன சார் கொஷின் கேட்குறீங்க? 15ன்னு தெரியாதா? பட் எப்படி 15னா, சி எத்தனை 5 இருக்கு? 3 5 இருக்கா? நடுவில் என்ன சைன் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? ப்ளஸ் சைன் இருக்கு. அப்படின்னா 5 காமனாக எடுத்தீங்கன்னா உள்ள என்ன ஆயிடுச்சு? 1 + 1 + 1. புரியுதா? அதுதான் 5 × 3 15. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ப்ளஸ் வந்துச்சுன்னா இந்த கான்செப்ட். இதே கொஷின் இங்கே பாருங்கள், இது நிறையா பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் 70% தெரில. 5 × 5 × 5 5 காமனாக எடுனா எப்படி எடுக்கிறாங்க தெரியுமா? 5 காமனாக எடுத்துகிட்டு 1 × 1 × 1 போடுறாங்க. சி நீங்களே திங்க் பண்ணுங்கள், 5 5s are 25, 25 5s are என்னது? 125 வரும். புரியுதா? அப்போ இந்த மாதிரி கான்செப்ட் படி பார்த்தா 5 தானே ஆன்சர் வருது. இப்போ நடுவில் பெருக்கல் வந்துச்சுன்னா நல்லா பாருங்க, எத்தனை 5 காமனாக எடுக்கிறீங்களோ அத்தனை கியூப் போட்டுக்கணும். இங்கேருந்து ஒரு 5 எடுக்கிறீங்க, இங்கேருந்து ஒரு 5 எடுக்கிறீங்க, இங்கேருந்து ஒரு 5 எடுக்கிறீங்க. அப்போ எத்தனை 5 வெளியில் எடுக்கிறீங்க? பெருக்கலை பொறுத்த வரைக்கும் 3 5னா 5 கியூப் போட்டுக்கணும். உள்ளுக்குள்ளே கரெக்டு. அப்போ 125 × 1 125. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? 5 3 தடவை கூட்டுறதுக்கும் 5 3 தடவை பெருக்கிறதுக்கும் இதுதான் ஒர்க்கிங் ரூல். இதை அப்படியே ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கொஷினில் பாருங்கள், இங்கே ஒரு 2m இருக்குது, இங்கே ஒரு 2m இருக்குது, நடுவில் ப்ளஸ் சிம்பிள் தான் இருக்குது இதுங்க ரெண்டுக்கும். ஓகே, அதனால் நான் ஒரு டைம் தான் வெளியில் எடுக்கிறேன். இப்போ உள்ளே என்ன ஆயிடுச்சு? 1/2 + 2 தட் இஸ் ஈக்குவல் டு இது. இப்போ 2m. சார் இந்த ஸ்டெப் வரைக்கும் போட்டுட்டேன் சார், இதுக்கப்புறம் தான் என்ன பண்றதுன்னு தெரியல சார். இங்கே பாருங்க, 5/2. அவ்வளோதான். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 1 + 4/2 = 640. ஓகே, இப்போ இது அப்படி இங்கே கொண்டு போயிருங்க, 2m மட்டும் வச்சுக்கோங்க. அப்போ 640 × இது என்னவா மாறிடும்? இந்த சைடு போச்சுன்னா தலைகீழாக மாறிடுமா? 2/1 + 5 என்னது? சாரி, 1 + 4 5. சாரி. ஓகே, அப்போ என்னவா மாறிச்சிங்க? 640. ஸோ இதை கேன்சல் பண்ணலாமா? 1 டைம் 128. 40 8. புரியுதா? 1 டைம் 128 டைம்ஸ். அப்போ 256. 2m = 256 வந்துருச்சா? இப்போ 256-ஐ 2 பவரில் எப்படி எழுதலாம்? 2/8ன்னு எழுதலாமா? அப்போ எம்மோட வேல்யூ என்னது? 8. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஆப்ஷன்ஸ் கொடுக்கலினா தான் நமக்கு இவ்வளோ லென்த்து. பட் இதுவும் பரவாயில்ல. உங்களுக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு? இந்த கொஷினை எப்படி எழுதலான்னு தெரியுது, இதை எப்படி எழுதலான்னு தெரியுதுல்ல. இப்போ இதே ஆப்ஷன் மெத்தட் பாருங்கள். 8ன்னு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு, நான் 8 வச்சுக்கிறேன். இப்போ இங்கே பாருங்கள், எம்முக்கு 8 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ 2/8 - 1 என்ன ஆயிடுச்சு? 7 ஆயிடுச்சு. இங்கே என்னவாயிடுச்சு? 8 + 1 9 ஆயிடுச்சு. ஸோ 2/7 என்ன வருது? 128 ப்ளஸ் 2/9 என்ன வரும் ஃப்ரெண்ட்ஸ்? 512. 512 சார். இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது பாருங்களேன் இந்த ஆப்ஷன் மெத்தடு. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு இப்போ ரெண்டுமே தெரிஞ்சிருச்சு. புரியுதா? அதனால் உங்களுக்கு கொஷின் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1 மார்க் கூட லூஸ் பண்ண சான்ஸே இல்லை. ஒன்றா ஆப்ஷன்லேருந்து நம்ம போயிடலாம், இல்லை அந்த கொஷினை சால்வ் பண்ணவும் நமக்கு தெரியும். ரெண்டும் தெரியாமல் இருக்கவே இருக்காது. ஸோ நம்ம கிளாஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ கிளியராக இருக்கா? எல்லாத்துக்கும் கிளியரா? எஸ் சார். எதாவது டவுட் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ டவுட்ஸ்லாம் நீங்கள் கேட்கலாம். எல்லாம் தூங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் கதை கேட்டு. நோ சார். ஓகே, கிளியரா? எஸ் சார். வெரி குட், வெரி குட். ஓகே 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 ஓகே. சார் கேளுங்கம்மா. சார் எனக்கு அந்த 1 + 4/2 இருக்குல்ல, அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளியரா இல்ல சார். 2m
அதுக்கப்புறம் சரி சார், இந்த சிம்பிளிஃபிகேஷன் வந்து எந்த ஸ்டாண்டர்டோட மேக்ஸ்ல வருது சார்? மேடம் சிம்பிளிஃபிகேஷன் வந்து 6th இருக்கு, 8th இருக்கு. இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே 8th ஸ்டாண்டர்ட் புக்கு தான். ஓகே, தேங்க் சார் கேளுங்க ப்ரோ. சார் எனக்கு அந்த லாஸ்ட் ஸ்டெப் கொஞ்சம் கிளியரா இல்ல. இதுதானே மேடம்? 2 power m அப்புறம் வித்தின் பிராக்கெட்ல 1 + 4/2 இருக்குல்ல சார்? இது இங்க போட்டா இந்த இடத்துல ஆமா சார். எனக்கு அந்த டவுட் தான் சார். 2 power m இங்க பாருங்க. ஸோ 1 + 4 என்ன ஆயிடுச்சு? 5 ஆயிடுச்சு by 2 ஈக்குவல் டு 640. இப்போ இந்த 5/2 ஈக்குவல் டுக்கு இந்த சைட் போச்சுன்னா என்னவா மாறிடும்? 640 இன்ட்டு தலைகீழா மாறிடும், 2/5 மாறிடும். அதான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ புரியுதா? இங்கே ஒரு நம்பர் இந்த சைடு எங்கே இருக்கோ அது ஈக்குவல் டுக்கு அந்த சைடு போச்சுன்னா அதோட ரெசிப்ரோக்கலாக மாறிடும். அதுதான் கான்செப்ட். அதுபடி தான் இங்கே வந்து 5/2ன்னு வந்திருக்கும். இங்கே வந்துச்சுன்னா 2/5. இதுக்கப்புறம் இதை கேன்சல் பண்ணுங்க. பண்ணிங்கன்னா 128 5 டேபிளில். ஸோ 2m ஈக்குவல் டு 256. 256 2 பவரில் எப்படி எழுதலாம்? 2 power 8ன்னு எழுதலாம். அதுதான் அந்த m. ஸோ பேஸ் சேமாக இருந்து ஈக்குவல் டு வந்துச்சுன்னா பவர்ஸ் அப்படியே ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அதனால தான் m வேல்யூ வந்து 8ன்னு வச்சுருக்கோம். கிளியராக இருக்கா? வேறு எதாவது டவுட் இல்லைல்ல? சார் 5th சம் காட்டுங்க சார். 5th நீங்கள் யார் மேடம் பேர்? ஆமா சார், தீபிகா சார். அது மட்டும் இந்த டவர் ப்ராப்ளம் ஆச்சுல சார், அந்த சம் மட்டும் சார். அதான் அப்பயே காட்டினே. இல்ல, அது வந்து 3 4 தான் சார். ஆல்ரெடி நான் 3 எடுத்துட்டேன். 4 5 கேட்டேன், 3 4 காட்டிட்டேன். சரிங்க மேடம், ஒரே நிமிஷம் சார். ஒன் டவுட்டுங்க சார் இந்த சம்ல. கேளுங்கம்மா. சரி, ஏன் சார் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து நம்ம ப்ராடக்ட்ல யூஸ் பண்ணக்கூடாது? பேஸ் சேமா தாங்க சார் இருக்கு. பேஸ் சேமாக இருக்குமா? அதாவது ப்ராடக்ட்லாவே நீங்கள் தப்பாக கவனிச்சிருக்கீங்க. ப்ராடக்டில் என்ன சொல்லுது? பேஸ் சேமாக இருந்து நடுவில் பெருக்கல் வந்தால் தானே ப்ராடக்ட்லா. இங்கே என்ன வந்திருக்கு? அடிஷன் தானே வந்திருக்கு. ஓகேங்க சார். ஓகே கரெக்டா? அத நான் பார்க்கவே இல்லையே சார். அடிஷன் இந்த பெருக்கல் வந்துச்சுன்னா நமக்கு வேலையே இல்லை, இந்நேரம் ஈஸியாக முடிச்சிருக்கலாம் ஒரே லைனில். இங்கே நான் ஃபர்ஸ்ட் அப்படி கன்சிடர் பண்ணி தான் சார் போட்டுட்டு அப்புறம் ஆன்சரே வரல. இந்த மாதிரி டவுட்ஸ் தான் வரும். இதெல்லாம் இங்கேயே நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கணும். எனக்கே நிறைய டவுட் வரும் எக்ஸாமில். ப்ராடக்ட்லாவே மறந்துடுவேன். ஆமாம், நடுவில் அப்புறம் தான் நமக்கு ஞாபகம் வரும், ஐயோ அங்கே வந்து பெருக்கல் இருக்குது, அதனால தான் பேரே வந்து ப்ராடக்ட்லா அப்படின்ட்டு. வெரி குட். வேறு ஏதாவது டவுட் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? கேளுங்க ப்ரோ. சார் அந்த 2 power m காமனா வெளியே எடுத்தீங்களா சார்? அந்த ஸ்டெப் மட்டும் ஒரு வாட்டி சொல்லுங்க சார். இந்த ஸ்டெப்பா? எஸ் சார். இந்த 2 power m தானே? சார். இங்கே எழுதுட்டா? எங்கே எழுதுது? இங்கே எழுதி பார்ப்போம். 2 power m by 2 plus 2 power m into 2 இப்படி இருக்கா? எஸ் சார். ஓகே சார். 2 நான் காமனாக எடுக்க முடியாது, ஏன்னா இங்கே வந்து அது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இங்கே டிவிஷனில் இருக்குது. பட் இங்கேயும் 2 power m இருக்குது, இங்கேயும் 2 power m இருக்குது, நடுவில் ப்ளஸ் இருக்குது. ஓகே சார். என்ன பண்ணுறேன்? 2 power m காமனாக எடுத்துக்கிறேன். எடுக்கிறப்ப என்ன ஆயிரும்? இந்த இடத்துல வந்து 2 power m ஆல்ரெடி இருந்தது இல்லை, அது 1ஆ போகும். கீழே அந்த 2 வந்துடும். ப்ளஸ் இந்த இடத்துல அந்த 2 power m போயிடுச்சு, அதனால 1 தான் இருக்கும். எஸ் சார். இன்ட்டு 2. ஓகே சார். அதான் சார், அதில் 1 அங்கே போடலாம். ஸோ அதனால அந்த டவுட் இருந்தது சார். இங்கே 1 வச்சுக்கோங்க. ஓகே சார். தேங்க்ஸ் சார். ஓகேம்மா. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? செஷன் வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? இருங்க, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஒரு மேடம் வந்து ஒரு 5th கேளுங்க. ஆப்ஷன் மெத்தட் வச்சு சொன்னீங்கல்ல சார், அது சார் ஈக்குவேட் பண்றீங்க? டைரக்டா போட்ற வேண்டியதான். இப்போ m இருக்கா? ஆமா சார். இந்த 2 power 7 plus 2 power 9 வந்து 2 power 6 எப்படி? அதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் சார், புரியல. இப்போ 2 power 7 என்னது? 2 power 7 128. சார் அது தெரியணும் நமக்கு. அது தெரிஞ்சாதான் ஈஸியா இருக்கும். see 2 power 5 என்னது? 32. 32. 2 power 6 அவ்வளவுதான். 2 power 7 அதுதான் இங்க போடுறோம். 2 power 9 என்னது? 512. ஏன்னா 2 power 10 நமக்கு தெரியும் 1024. 1 KB 1 கிலோபைட். அதை ரெண்டையும் ஆட் பண்ணா 640 வந்துருச்சு. அப்ப
நான் எப்படி add பண்ணீங்களா sir? அவ்வளோதான், டைரெக்டாக ஆட் பண்ணி விட்டேன். Okay sir. ஓகே ஓகே, இப்போ 5th கொஷின் பார்ப்போமா? மேடம் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. கொஷின் தான் இருக்குது, ஆன்சர் இல்லை. ஏன்னா கொஷின் என்னது? எனி சரி, okay sir. எனி நம்பர் பவர் 0. ஆன்சர் என்னது? 1 7ஆ? 1 1ஆ? ஓகே ஓகே, பயந்துட்டேன். எனி நம்பர் பவர் 0 எக்ஸப்ட் 0க்கு ஆன்சர் என்னது? 1. வெரி குட். ஓகே சார் இன்னொரு டவுட் கேட்கவா சார்? கேளுங்க மேடம். ஒரு கொஸ்டின் பார்த்தேன் போர்ட் மாஸ்ல தான். -10 சாரி 10 into 10 சார் ஃபர்ஸ்ட் 10 மட்டும் போடுங்க சார். 10 மைனஸ் மைனஸா? ஆமா சார் 10 into 10 ஓ 10 into 10. பிளஸ் இல்ல சார் மைனஸ்க்கு அந்த பக்கம் தான் வரும். ஓ மைனஸ்க்கு ரைட் சைடு. மைனஸுக்கு ரைட் சைடு தான் 10 வருதா? ஆமா சார் 10 into 10. ஓகே, இது கரெக்டான பாருங்க. சார் இல்ல சார் சார் இல்ல ஃபர்ஸ்ட் இதுல 10 மைனஸ் 10 மைனஸ் 10 into 10 into 10 பிளஸ் 10 plus 10. இதான் கொஸ்டினா? ஆன்சர். ஆமா சார் அவ்வளவுதான் சார். கரெக்டான பாருங்க. கரெக்ட் சார். क्वेश्चन கரெக்ட் சார். எல்லாரும் ஆன்சர் சொல்லிட்டு எல்லாரும் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். சொல்லுங்க फ्रेंड्स, இது உங்களுக்கான நேரம். 100 தானே சார்? 100 வருதா? -100 சார். 10 எப்படி எல்லாம் வெவ்வேறு ஆன்சர் 100 வருது? தானே சார்? 100 வருதுங்க சார். போர்ட் மாஸ் 100 என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் மல்டிபிள் பண்ணனும். மல்டிபிள் பண்ணி எதை மல்டிபிள் பண்ணீங்க? -80 சார். -80 சார் ஆன்சர். -80யா 100ஆ? என்ன மேடம்? -80 சார். -80 தான் சார். -80 தான். பாய்ஸ் சொல்லுங்க. -80 தான் சார். -80 தான் சார். கரெக்ட்டா? -80 சார். சாரிங்க சார், -80 தான் சார் வரும். எங்க மிஸ்டேக் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் அடிஷன் பண்ணிட்டு அப்புறம் ஃபர்ஸ்ட் அடிஷனை போட்டு தாக்கிட்டீங்க. கரெக்ட்டா? சோ போர்ட் மாஸ் என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் பெருக்கல் பண்ணுங்கங்கறாரு. புரியுதா? பெருக்கல் பண்ணா என்ன வருது फ्रेंड्स? இந்த 10 அப்படியே வெச்சுக்கோங்க, மியூட் வெச்சுக்கோங்க. அப்ப 10 பெருக்கணும்னா 100. புரியுதா? இந்த மைனஸ் சைன் அப்படியே வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு? 10ல இருந்து -100 போச்சுன்னா மறுபடியும் ஒரு 10 இருக்கு. புரியுதா? -80 இல்லாட்டி என்ன பண்றீங்க? பிளஸ் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும் சார் அப்படின்னா இந்த 10ஐயும் இந்த பிளஸ் 10ஐயும் ஆட் பண்ணிக்கோங்க. -100 -80 எப்படினாலும் ஒண்ணுதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டா வருதா எல்லாத்துக்கும்? எஸ் சார். எஸ் சார். ஓகே எஸ் சார். ஓகே थैंक यू சார். thank you மேடம். இந்த क्वेश्चन மட்டும் போட்டோ எடுத்துக்கோங்க फ्रेंड्स. ஹோம்வொர்க் क्वेश्चन. எல்லாரும் போட்டோ எடுத்துட்டீங்களா? எஸ் சார். இப்போ என்னோட பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ்லாம் இருந்தீங்கன்னா நீங்க வந்து எனக்கு இதை அனுப்பிச்சு விட்டுறணும். ஓகேவா? இப்போ அடுத்தது இந்த क्वेश्चனும் போட்டோ எடுத்துக்கோங்க. ஸோ என்னோட மேக்ஸ் பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ் பாருங்க. ஓகேவாமா? போட்டோ எடுத்துக்கோங்க. ஸோ செஷன் வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? சார் நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஸோ அடுத்தது வந்து செஷன் வந்து இங்கிலீஷ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஜெனரல் இங்கிலீஷ் கிளாஸ் இருக்கு. ஸோ இதை ஃபோட்டோ எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. செஷன் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ.